Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகனை வந்து அவங்க ஐக்கானா ஆக்கிடுவாங்களோ இல்ல கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருந்திருக்கா சொல்றாங்க. ஐக்கான் ஆக்கி எங்க கொண்டு போவாங்க? தமிழ்நாட்டை விட்டு அவங்க கொண்டு போக முடியாது. அங்கெல்லாம் போய் அவங்க எந்த கோஷமும் போட முடியாது. ஆந்திராவில் போய் வெங்கடாஜலபதியை விட்டுட்டு வேற எந்த கோஷமும் போட முடியாது. அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு. மைசூரில் சாமுண்டீஸ்வரிக்கு தான் கோஷம் போட முடியும். கேரளாவில் ஐயப்பனுக்கு தான் கோஷம் போட முடியும். அதனால முருகனை வந்து தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் கடத்திக்கிட்டு போக முடியாது. அவர் நம்மள்ட்ட தான் இருப்பாரு, நம்மளோட தான் இருப்பார். தமிழகத்தில் உள்ள கோயில்ல இருந்து இந்து சமயத்தை வெளியிடணும்னு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதான் அது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் வேற எதுவும் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்று அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு ஆலயங்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு 2000க்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு திருப்பணி செய்திருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எங்களுடைய முதலமைச்சர் முருகன் மாடலில் அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்தும் விமர்சனம் குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உத்தராட்சம் அணிந்தும் திருநீர் அணிந்தும் போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. அதே முருகன் மாநாட்டில் அவர் அதெல்லாம் அவருடைய மாநிலங்களை போய் நடைப்படுத்தி காமிக்கட்டும். இங்கே நாங்கள் எந்த விதமான மத கலாச்சாரத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். எல்லா மாணவர்களும் ஒன்று. அவர்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறார்கள். எல்லா மாநிலத்திலும் கலாட்டாவை உருவாக்கி, அங்கே பயங்கரவாதங்களை உருவாக்கி, சண்டை சச்சரவுகளை உருவாக்கி, அதிலே சந்தடி சாக்கிலே நுழைந்தார்கள். இங்கே அப்படி நுழைவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு பாரதிய ஜனதா கட்சியை எந்த காலத்திலும் அனுமதிக்காது. அடித்து விரட்டப்படுவார். நீதிமன்ற உத்தரவு அதாவது அரசியல் சார்ந்த எலெக்ஷன் போது அவங்களுடைய கோரிக்கை சொல்வது இயற்கை. அது கடைசியா முடிவு நிறைவேற்றல. நாங்க பிரச்சாரத்துக்கு போக முடியல, பொதுமக்கள் எங்கள்கிட்ட கேட்கறாங்க மாதிரி சண்முகம் வார்த்தை விடுறாரு. அடுத்து திரும்ப அப்புறம் ஒரு கூடுதல் சீட்டு கேட்போம்னு சொல்ற போதே அவர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பது அடிபட்டு போய்விட்டது. நாங்கள் நிறைவேற்றி இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும். கூடுதல் சீட்டு வாங்கி மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும். இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்ற காரணத்தாலே தான் அவர்கள் கூடுதல் சீட்டு கேட்கவே வர்றாங்க. சர்க்கார் அமையும் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அமையும் சொல்லியிருக்காங்க. அது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் நினைச்சு சொல்லியிருக்காங்களோ, இல்லை அவங்க சிடிஎம் எல்லாம் நினைச்சு சொல்லியிருக்காங்களோ என்னவோ. ஆனா இங்கே எப்பவுமே சிங்கிள் இன்ஜின் தான், ஒரே இயக்குவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி தான். மற்றவர்கள் எங்களுக்கு தோழமையோடு இருப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்கள் தோழமை கட்சிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.